அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வாரம் முழுசுமே என் இருதயத்தில் ஒரு வார்த்தை, ஒரு வசனம் ஆண்டவர் இருதயத்தில் உணர்த்தி கொண்டே இருந்தார். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் நம்ம வாசித்த அந்த 90ஆம் சங்கீதத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நல்லா கவனிங்க. துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்பட்ட நாட்கள், இதற்கு சரியாக கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார் சொல்லுங்க? மகிழ்ச்சி ஆக்குகிறார். எப்பவுமே நல்லா கவனிங்க. இன்பம் துன்பம் என்பது என்ன செய்ய வாழ்க்கையில் மாறிட்டே தான் வரும். துன்பத்திலே நம்ம வாழ்க்கை முடியாது. புரியுதா? எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த சாப்பாடே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சாப்பாடு? அறுசுவை உணவு. 6 சுவை. புரியுதா? அது என்னது? காரம், ஓர்ப்பு, துவர்ப்பு, புரியுதா, இனிப்பு, இப்படி 6 சுவை. அப்போதான் நல்லா இருக்கும் அது சாப்பிடும். புரியுதா? ஒரே உப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, ஒரே காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, ஒரே இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. எனக்கு ரொம்ப ஸ்வீட்லாம் பிடிக்கும், ஆனால் அதுக்குன்னு ஸ்வீட்டே சாப்பிட முடியாது. அப்போ எல்லாமே வாழ்க்கையில் கலந்து தான் இருக்கும். புரியுதா? அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், பாடுகள், சிறுமைகள் இதெல்லாம் வரும். ஆனால் எவ்வளோ அதை அனுபவிக்கிறானோ, நல்லா கவனிங்க, அதற்கு ஈடாக கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார் சொல்லுங்க? மகிழ்ச்சி ஆக்குற. வாய்த்தல் சொல்லுங்க, கர்த்தர் அதற்கு ஈட சொல்லுங்க. பகுதம் கைப்பிட்டு சொல்லுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா சொல்லுங்க, சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியா என்ன செய்வார்? மகிழ்ச்சி ஆக்குவார். அதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜெப வீட்டை கொண்டு வந்தவர்களை சொல்லுங்க மகிழ பண்ணுவேன். கொண்டு வரத நோக்கம் என்ன தெரியுமா? நேற்று எவ்வளவு இருந்ததோ தெரியல, விடிய சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பு உண்டாகும். நேற்று எப்படி இருந்தது தெரியும், ஆனா இன்னைக்கு இங்க வந்துன்னா ஆண்டவர் என்ன செய்யற? மகிழ பண்ணுகிறார். அதான் யோவான்ல சொல்றார், உங்கள் துக்கம் என்ன மாறும்? சந்தோஷமாய் மாறும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாக கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார் சொல்லுங்க? மகிழ்ச்சி ஆக்குறார். நல்லா கவனிங்க. அந்த சிறுமை எப்படியோ சூழ்நிலையில வருது. ஒரு சிலதை நம்ம பார்ப்போம். புரியுதா? ஆனா அதே நேரத்தில் இங்க என்ன படிச்சோம்? தேவரீர், திருப்பி வாசிங்க அதை. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். அப்போ சிறுமை யார் மூலமா வந்தது? சொல்ல பயமா இருக்குல்ல? ஆண்டவர் தான் நம்மளை சிறுமைப்படுத்துறாரு. ஷாக்கா இருக்குது. என்ன ஆண்டவருக்கு என்ன அவருக்கு சந்தோஷம், அது என்ன லாபம், பின்னால பார்ப்போம். அதான் தெரிஞ்சுக்கணும். புரியுதப்போ நல்லா கவனிங்க. வித்தியாசம் இருக்கு. மனுஷன் நம்மளை சிறுமைப்படுத்துறதுக்கும் ஆண்டவர் நம்மளை சிறுமைப்படுத்து ஏன்றது பின்னால விளக்கமா பார்க்கிறோம். வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிங்க. மனிதர்கள் நம்மளை சிறுமைப்படுத்துறா பாருங்க. நியாயாதிபதி புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுடைய வாழ்க்கை ஆண்டவர் அவன் பிறக்கும்போதே சொல்றார், அவன் நசரேனா இருக்கணும். அந்த மனோவா எலிசபெத்துக்கு சொல்லி என்ன செய்யற? வளர்க்க சொல்றாரு. இப்படிதான் அந்த பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்ட்டு. கடைசியில் அவன் என்ன செய்யறான்? பிரதிஷ்டை அப்பப்போ என்ன செஞ்சான்? இழந்துட்டான். என்னாச்சு? வேசிகளோட தொடர்பு இப்படிலாம் இருந்து 16ஆம் அதிகாரத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணோட சிநேகமா இருந்தான்னு போட்டு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புரியுதா? தெலீலாள் என்கிற பெண்ணோட சிநேகமா இருந்தான். அப்போ நல்லா கவனிங்க. அந்த சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கிறான், ஒரு அரணா இருக்கிறான். அவங்களுக்கு என்னப்பா துன்பம் வந்தாலும் இவன் தான் ஒரு என்ன சொல்ற, அந்த காலத்துல இருந்த ஒரு ரட்சகன் போல. புரியுதா? ரட்சகனை கர்த்தர் எழுப்பு பண்ணினான்ட்டு நியாயத்துக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை இருக்கு. இவன் மூலமா, எப்தா மூலமா, புரியுதா? அதே போல அந்த யாரு கிதியோன் மூலமா, இப்படி ஒவ்வொரு அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி ஆட்களை எழுப்பிட்டே. அதில் எழுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் சிம்சோன். இப்போ இவன் இந்த மக்களுக்காக ஒரு பாதுகாப்பா இருக்கிற இவனை ஒழிச்சிட்டா இந்த ஜனங்களை, யார இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு பெலிஸ்தர் பிளான் பண்ணி அந்த தெலீலாள் கிட்ட ஒரு என்ன பண்றாங்க? ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. வாசிங்க இப்போ 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 5ல் அந்த தெலீலாடத்துல பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, அவன் எல்லாரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பெரிய ஒரு பலசாலி என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். நான் உனக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுக்குறேன்.
ஒவ்வொன்றும் 1100 வெள்ளிக்காசு. இப்போ நல்லா கவனிங்க, இவ்வளோ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுறா, ஏமாற்ற ஆரம்பிக்கிறான். உன் பலம் எதனால் இருக்குது, உன்னை சிறுமைப்படுத்த எதனால் செய்யலாம் அப்படின்றத எனக்கு சொல்லணும்னோடனே சிம்சோன் லேஸில் சொல்லலை. புரியுதா? லேஸில் சொல்ல என்னென்னமோ சொல்கிறான், புது கயிறை வாங்கு, அந்த அந்த இதோட நெசவு நூலோட என்ன ஜடையை கட்டி விட்டா பலம் போயிடும், என்னென்னமோ சொல்கிறேன், ஏமாத்திர. கடைசியில் ஒரு வார்த்தை வாசிங்க, இப்போது 17 வாசிங்க. 17. தன் இதயத்தையெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவனிடத்தில் சொன்னான். கடைசியில் எதை மறைக்கணுமோ அதை மறைக்காம என்ன நினைச்சா, தெலீலா நம்ம மேலே ரொம்ப நேசமாக இருக்கிறா. புரியுதா? இவன் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டா, சொல்ல தானே ஒரு ரகசியத்தை தானே சொல்கிறோன்ட்டு அவன் தேவனுடைய நசரேயன் விரதம் இருக்கிறத என்ன செய்கிறான், தன்னுடைய பிரதிஷ்டையை சொல்கிறான். இந்த மாதிரி என்ன பண்ணிடணும், நிஜமாக உண்மையாக உயிரை காப்பாற்றி, இல்லைன்னா சொல்கிறேன், இன்றைக்கி உலகத்தில் சொல்கிறாங்களே உயிருக்கூறாக நான் நேசிக்கிறேன்ட்டு, அது எப்போ சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். காப்பாற்றிருக்கணும்ல. 1100 வெள்ளிக்காசு கிடைக்குதுன்னொன்னே என்ன பண்ணுறா பாருங்க, இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்த அறிந்து கொண்டு 18 இருக்கும். 19 வாசிங்க. 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. நல்லா கவனிங்க, லேசில் அவன் அப்படி தூங்க மாட்டான், என்ன சொல்லி தூங்க வச்சாலும் தெரியல, நல்லா ஆசையாக படுத்துக்கப்பா மடியில். இவன் என்ன நினைச்சா, நம்முடைய லவரு நேசிக்கிறவன், அவனும் நேசிக்கிறான், இவளும் நேசிக்கிறான். புரியுதா? மடியில் நித்திரை பண்ண வச்சு, மடியில் தானே தூங்குறோன்ட்டு தூங்க வச்சு ஒருவனை அழைத்து அவன் தலைமறின் 7 ஜடைகளை சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்க. அதுக்கப்புறம் தெரியும். இப்போ நல்லா கவனிங்க, இங்க ஒரு பெண், சொல்லப்போனா நேசிக்கிற ஒரு பெண், சிம்சோன் தெலீலா இடத்துல நேசமாக இருந்தான், சிநேகமாக இருந்தான். உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறான், யாரையும் நம்பாதீங்கன்ற. புரியுதா? அவன் என்ன பண்றான், மடியில படுக்க வச்சு காசுக்கு ஆசைப்பட்டு அவனை சிம்சோன் என்ன செய்தான், அந்த பிரதிஷ்டை நீக்கும்படியாக தலையில அந்த முடி சிரைக்கப்படக்கூடாது, நான் நசரேய விரதம் சொல்லியும் அவனை என்ன செய்தால், சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிச்சு. அப்படின்னு அர்த்தம், பிரதிஷ்டை நீங்கிச்சு. அதான் கவனிங்க, இன்னைக்கு பிசாசுக்கு அதான் நோக்கம். நீங்கள் எதில் வைராக்கியமாக பிரதிஷ்டையில், புரியுது, ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நிற்கிறீங்களோ அதை உடைக்க தான் பார்ப்பான். அதை உடைச்சிட்டா போதும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதே போல் இவன் தன்னுடைய பிரதிஷ்டை இழந்த உடனே அவன் பலம் அவனை விட்டு போயிடுச்சு. கடைசியில் என்னாச்சு, எவ்வளோ பெரிய பலசாலிக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாங்க. என்ன வேலை? ஜெயிலில் மாவரைக்கிற வேலை. கடைசியில் பார்த்தா அவனை ஒரு கோமாளி மாதிரி, சிம்சோனை கொண்டு வாங்க, நம்ம ஒரு விருது கொண்டாடுறோம், அந்த விருதுல சிம்சோன் நமக்கு என்ன செய்யட்டும், வேடிக்கை காட்டட்டும். புரியுதா? எப்பேற்பட்ட பலசாலி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கதவு அரண், அந்த கதவை என்ன செஞ்ச, பேத்து தோல்ல கொண்டு போய் மலை மேல தூக்கி போட்டான். அவன் செஞ்ச காரியங்கள்லாம் 300 நரியை பிடிச்சி ஒரு நரியோட வாழோட வாழை கட்டி தீப்பந்தங்களை வச்சு அந்த வயல்வெளியெல்லாம் கொளுத்தி போட்டான். நம்மளால ஒரு நரி கூட பிடிக்க முடியாது. அப்போ எவ்வளோ ஒரு பலம் அவனுக்குள்ள இருந்த, அப்பேற்பட்ட ஒரு பலசாலியை அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லுங்க, சிறுமைப்படுத்தினார்கள். காரணம் என்ன சொல்லுங்க, பிரதிஷ்டை என்ன செய்தான், இழந்தான். அதை நல்லா கவனிங்க. புரியுதா? நம்ம ஆண்டவருக்கென்று எத்தனையோ வைராக்கியமா இருக்கிறோம், அதை ஒரு நாள் எந்த ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. பிரதிஷ்டை இழந்த உடனே அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். அவனை கொண்டு போய் மாவரைக்க வச்சாங்க. கடைசியில் அவன் சொன்ன வார்த்தையின்படி, இந்த பெலிஸ்தரோடே என் ஜீவன் என்ன செய்யட்டும், முடிய கடவுதுன்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அவனோடு கூட அந்த மண்டபம் இடிந்து விழுந்தது. என்ன செய்தார்கள், மடிந்து போனான். புரியுது? அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதன், ஒரு மனுஷி வச்சு மனுஷி ஒரு மனிதனை என்ன செய்தான்,
சிறுமைப்படுத்தினான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு. புரியுதா? மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசத்துக்கு இது சொல்றேன். மனுஷி. இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 29 அதிகாரம் 31. யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 29:31. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். 29:31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள். நல்லா கவனிங்க. அப்போ இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாக்கோபு ராகேலை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறா, இவளுக்கா நான் 7 வருஷம் வேலை செய்யறேன்னு மாமனார் ஏமாத்திட்டாரு. மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்குறது இந்த ஊர் வழக்கம் இல்லப்பா அப்படின்ட்டு ஏமாத்திட்டு, காணாத இவனுக்கு யார் மேலதான் ஆசை, வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க லேயால. ராகேல் மேல ஆசைப்பட்டு இவளையே எனக்கு கொடுக்கணும்னு இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யும். கடைசியில் அந்த ராகேல் மேல பிரியமா இருந்து லேயால பார்க்கும்போது தான் வைத்தறிச்சல் பட்டிருப்போம். உனக்கான இன்னொரு வருஷம் 7 வருஷம் உங்கள் அப்பா கிட்ட நான் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டேனே. அதனால் அவன் எப்படி நினைச்சான், அந்த லேயால அற்பமா எண்ணினான். நல்லா கவனிங்க. அற்பமா நினைச்சி ராகேல் மேல பிரியமா போகிற ஊர் அப்படிலாம். இப்போ இந்த உலகத்தில் இப்படிலாம் இருந்தால் அரெஸ்ட் பண்ணிட்டோம். 2 கல்யாணம் பண்ணான். புரியுது? அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கிறான். இவன் மேல பிரியமா இருந்தா அவன் மேல அற்பமா இருந்தபடினால கர்த்தர் அதை பார்த்தாரு. புரியுதா? ஆனா யார் மூலமா கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார்? லேயால் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். செஞ்சிட்டு 32 வாசிங்க. இப்போ லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன். அங்க ஒண்ணு மாத்திரம் வரிசையா 4 பேர், 4 பிள்ளைங்க. புரியுதா? ரூபன், சிமியோன், லேவி, அடுத்து யூதா. 4 பிள்ளைங்க வரிசையா பிறகுது. ராகேலுக்கு பிள்ளைங்க. இப்ப நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல யாக்கோபு நல்ல மனுஷன் தான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ராகேல் மேல பிரியமா இருந்ததா இவ்வளவு அற்பமா என்ன பண்ண. கர்த்தர் அவர் சொல்றா, என்ன இந்த மனுஷன் என்ன செய்தான், அற்பமா நினைச்சு என்னை சிறுமைப்படுத்த நினைச்சா. ஆனா கர்த்தர் என் சிறுமை பார்த்தருளி எனக்கு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதித்தாள். கை வீடு கர்த்தர் சூத்திரமான. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷி சிம்சோனை சிறுமைப்படுத்தினாங்க, வாழ்க்கை முடிஞ்சு. இங்க ஒரு மனுஷன் ஒரு லேயால சிறுமைப்படுத்த நினைச்சா. ஆனா கர்த்தர் அந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதித்து சந்ததியை கர்த்தர் கொடுத்தார். கை வீதி கர்த்தர் சூத்திரமானோமா. அப்ப நல்லா கவனிங்க. மனிதர்கள் சிறுமைப்படுத்துறதுக்கும் ஆண்டவர் சிறுமைப்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம். இப்ப திருப்பி 90:15 என்ன பார்த்தோம்? தேவரீர், அந்த வார்த்தை மறக்காதீங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், அந்த சிறுமையின் மூலமா நாங்க அனுபவிச்ச துன்பத்தின் வருஷங்களுக்கு சரியாக எங்களை என்ன செய்யுங்க, மகிழ்ச்சி. அப்ப நல்லா கவனிங்க. அவர் சிறுமைப்படுத்தினால் அதற்கு ஈடாக ஒரு கேரண்டி கர்த்தர் சொல்றார். நம்மளை நிச்சயமா அதற்கு ஈடாக என்ன செய்வார்? வாயத்தில் சொல்லுங்க, மகிழ்ச்சியாக. சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், மகிழ்ச்சியாக்குவார். சரி, அதுக்காக என்ன சிறுமைப்படுத்தி தான் மகிழ்ச்சி ஆக்கணுமா? வேற வழியே இல்லையா? அந்த சிறுமைப்படும் போது என்ன நடக்குது? ஒரு சில வசனத்தை நீங்க வாசிங்க. அதற்கு பிறகு ஒரு 3 பாயிண்ட் மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. புலம்பல். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33. யாராவது வாசிங்க. 3:33. புலம்பல் 3:33. அவர், நல்லா கவனிங்க எல்லாரும், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. கவனிங்க. நம்ம சிறுமைப்படுகிற அநேக சூழ்நிலை மனிதர் மூலமா கூட வரலாது. கர்த்தர் அதை அனுமதித்தா அது தேவன் அனுமதித்த ஒரு சிறுமை. நல்லா புரிஞ்சுங்க. மனிதன் மூலமா வரலாம். ஆனா இதை எப்படி செய்யறது இல்லையா? மனப்பூர்வமா செய்யறது இல்லையா? நீ அப்புறம் வீட்டில் போய் எரேமியா 31:20, ஓசியா 11:8 இல்ல அப்புறம் படிச்சு பாருங்க. அவர் அந்த அந்த யாரு எப்ராயிமை ஒரு சில காரியங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கும் போது மனப்பூர்வமா அனுமதிக்கல. அவர் சொல்றாரு, நான் எப்படி உன்னை கைவிடுவேன், என் உள்ளம் உனக்காக என்ன செய்கிறது, கொதிக்கிறதுன்ற. புரியுதா? செஞ்ச காரியங்களுக்காக கொஞ்சம் அனுபவிக்கிறான்.
அதை பார்த்துக்கிட்டு நல்லா கவனிங்க. ஒருவேளை ஒரு பிள்ளைங்களே தப்பு செஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிச்சு, ஐயோ அந்த பிரச்சனையில மாட்டிக்கிச்சுன்னு கண்ணீர் விடுவீங்களா இல்லை பார்த்து சந்தோஷப்படுவீங்களா? ஒரு நாள் சந்தோஷப்பட மாட்டோம். புரியுது? அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி கைவிடுவேன்? என் உள்ளம் அவனுக்கா என்ன செய்யுது? கொதிக்கிறது. அப்போ அந்த சிறுமை வருகிற நேரத்துல அவர் மனப்பூர்வமா நம்ம வாழ்க்கையில அதை என்ன செய்யல, அதை புரிஞ்சுங்க. புரியுது? ஆண்டவர் என்ன அடிச்சுட்டாரு, ஆண்டவர் என்ன எப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்றாரு? மனப்பூர்வமாய், வாயத்தில் சொல்லுங்க, மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. முதல் வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் 32 தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார், இரக்கத்தை கட்டளையிடுகிறார். அந்த சூழ்நிலை கேட்ட கிருபை கொடுக்கிறார். அந்த 2 கொரிந்தியர் 12 தான் சொல்றார். அந்த வியாதி பலவீனம் ஒரு முள்ள போல பவுல குத்தும் போது அவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். புரியுது? அப்போ அந்த சூழ்நிலை கேட்ட அந்த சிறுமை ஜெயிக்கத்தக்கதாக, அதை தாண்டி வரத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க? இரக்கம் பாராட்டுறாரு, கிருபை கொடுக்கிறார். ஆனா அந்த சிறுமை அனுபவிக்கும் போது தான் நமக்கு எவ்வளவு வேதனை தெரியும். வாசிங்க, அது எப்படி இருக்குதா, நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வசனம், முதல் வசனம் 1 வசனம் வாசிங்க. 3:1 புலம்பல் 3:1, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமை கண்ட புருஷன் நான். என் மேல ஆண்டவர் திடீர்னு ஏதோ கோபம் வந்துச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், அதனால் வந்த சிறுமை மிலாறு. மிலாறுனா என்னது? சவுக்கு. புரியுதா? அந்த கொடுமை பார்த்த புருஷன் நான். அப்ப எனக்கு அது எப்படி இருந்ததுதான்? நிறைய வசனம் இருக்கு, அது இப்போ முக்கியமான வாசிங்க. 19 வாசிங்க. 19, எட்டியும் பிச்சுமாகி என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, சிறுமை எனக்கு வரும்போது நான் எப்படி இருக்குது? எட்டின்னா என்னது? கசப். பிச்சுனால கசப், விஷம். எட்டியும் பிச்சுமான என் தவிப்பையும் என் சிறுமை என்ன செய்யுங்க ஆண்டவரே? நினைத்தருளும். அப்போ என்ன செய்யுங்க? அப்படி சூழ்நிலை வரும்போது நம்ம வேற புகலிடமே இல்லை, ஆண்டவர் மாத்திரமே. அவர்கிட்ட தான். யோபுல தானே, அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது. உலகத்துல பாட்டே பாடும், அடிக்கிற கைதான் அடைக்கும். புரியுதா? அப்போ அவர்கிட்ட வந்துருங்க, நினைத்தருளும் ஆண்டவரே சொல்றாரு. அடுத்து, இதை என் மனதிலே, 21 வாசிங்க. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? சிறுமைப்படுத்தினாலும் ரட்சிக்கிறவர் அவரே. இந்த வேதனை எனக்கு இருக்குது, இதை நான் கொஞ்சம் அனுபவிக்கிறேன், இருந்தாலும் இதோடைய வாழ்க்கை என்ன செய்யாது, முடியாது, இதை நான் தாண்டி வருவேன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா நம்ம நிச்சயமா அதை மேற்கொள்வோம். கைவேதி கர்த்தர் சூத்திரம் மூலமா இதிலே நான் நம்பிக்கையா இருந்து இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஏன்னா அவர் எனக்கு கிருபை கொடுக்க. 22 தான் சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாது இருக்கிற அப்படின்னா அர்த்தம். அந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலும் என் லைஃப் அதோட முடியல. நிர்மூலம்னா என்னது? கன்சியூம்டுன்னு ஒரு வார்த்தை, அழிஞ்சதுன்னு அர்த்தம். என் லைஃப் இதுன்னு சிறுமையில அழியல, இன்னொரு காரியத்தை கர்த்தர் செய்து நான் நல்ல நாட்களை நான் பார்க்க எனக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கை. புரியுதா? நாம் நிர்மூலமாகாது இருக்க சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கு. அப்போ நம்ம அனுபவிக்கிற சிறுமையை பார்க்கிலும் தேவ கிருபை பெருசு. சொல்லுங்க வாயை திறந்து, சிறுமையை பார்க்க கிருபை பெருசு. சிறுமை பார்க்க அவர் என் மேல பாராட்டி வைத்திருக்க, என் மேல வச்சிருக்க உண்மை பெருசு. ஆகையினால அவர் மனப்பூர்வமா இதை அலோவ் பண்ண மாட்டாரு. சீக்கிரத்துல இதுல இருந்து விடுதலை கர்த்தர் எனக்கு நிச்சயமா தருவார். கைவீது கர்த்தர் சூத்திரமானோமா. அதான் அந்த ஏசாயால சொல்றார். புரியுதா? இளம் பிராயத்தில் தள்ளுண்ட விதையை போல இருக்கிற உன்னை கர்த்தர் பார்த்தார். 54 அதிகாரம். அப்புறம் வீட்டில் படிச்சு பாருங்க, அருமையான வாக்குத்தத்தம் அங்கதான். அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, நான் பலகணிகளை பளிங்காக மாணிக்க கற்களாக ஆக்குவேன். அப்படின்னு அர்த்தம், இவ்வளோ நீ கஷ்டப்பட்டுட்ட, இது ஈக்குவலா உன்னை நான் என்ன செய்வேன், வாழ வைப்பேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். கைவீது கர்த்தர் சூத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த சிறுமைக்கு பிறகு ஒரு மகிமை கர்த்தர் காண பாடுவார். கைவீது கர்த்தர் சூத்திரம். புரியுதா? அதை தான் சொல்றாரு, இதிலே நான் நம்பிக்கையா இருந்து. புரியுதா?
ஓ நல்லா கவனிங்க, மனப்பூர்வமாய் கர்த்தர் என்ன செய்யறதுல சொல்லுங்க, அன்னமே சிறுமைப்படுத்துவது இல்லை. அப்போ புரிஞ்சுங்க, கர்த்தர் சிறுமை அனுமதித்தால், புரியுதா, அவர் தான் சிறுமைப்படுத்துறாருன்ற அப்படி இல்லை, சிறுமை அனுமதிக்கிறார், அதை மனப்பூர்வமா அனுமதிக்கிறது இல்லை. புரியுதா? இப்போ ஒரு 3 காரியம் ஏன் அனுமதிக்கிறார் இப்போ அப்படின்னாலும் அந்த கேள்வி வரும்ல, ஏன் என் லைஃப்ல சிறுமையை அனுமதிக்கிறார், ஏன் அனுமதிக்கிறார்? இப்போ ஒரு 3 காரியம் ரொம்ப ஷார்ட்டா பார்த்து முடிச்சிருவோம். வாசிங்க, முதல்ல உபாகமம் 8 அதிகாரம் எடுத்துங்க. உபாகமம் 8 அதிகாரம் 2, 3 2 வசனம் வாசிங்க. உபாகமம் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், நல்ல கவனியா, கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ, அவருடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நல்லா கவனிங்க, 2 விஷயம் இருக்குது. நீ அறியும்படிக்கு அப்படின்னா அர்த்தம், கர்த்தருடைய வழிகளை நீ அறியும்படிக்கு. 2வது உனக்கு உணர்த்தும்படிக்கு. ஒரு சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ இதன் மூலமா அந்த சிறுமைப்படுகிற சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம், நம்ம அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த காரியங்களை உனக்கு உணர்த்தும்படிக்கு அந்த சிறுமையை கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க, அனுமதிக்கிறார். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரமானோம். என்ன உணர்த்துறார், என்ன அறியும்படி செய்யறாருன்னா, மனுஷன், புரியுதா, சொந்தம் எல்லாரும் இன்னைக்கு எல்லாம் செய்யணும். 30 நாள் வேலைக்கு போகணும், இல்லை 31 நாள், அடுத்த மாதம் 28 29 நாள் வரும் லீவ் வரும், புரியுதா? அப்போ வேலைக்கு போனாதான் சம்பளம், சோம்பேறியா படுத்துருந்தா சோறு கிடைக்காது, புரியுதா? ஆனா என் கை சம்பாத்தியம் சொல்லுவாங்க நிறைய பேர், ஏய் நான் கஷ்டப்பட்டா சம்பாதி, புரியுதா? என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கர்த்தர் கொடுக்கலன்னா நமக்கு கிடைக்காது. கை வீதி கர்த்தர் இதை தான் உணர்த்துறேன். பின்னால சொல்றாரு பாருங்க, 16 என்ன சொல்றாரு, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனா கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியம் என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கை. இதை உணர்த்துறார், புரியுதா? கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வரணும், ஆனா இதனாலதான் நீ சொல்லாதபடிக்கு. ஆனாதான் இவங்க 40 வருஷம் பொதுவாகவே ஒரு சாப்பாடு வேணும், என்னென்ன செய்யணும், நிலத்தை உழணும், விதையை விதைக்கணும், புரியுதா? நிறைய விஷயம், நீர் பாய்ச்சணும், அடுத்தது அறுவடை பண்ணணும், எல்லாம் இருக்குது. 40 வருஷம் இவங்க பிரயாணம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பிரயாணத்துல இவங்க இங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து இங்கே போ, இப்போ இங்கே விதை வச்சுட்டா கூட அடுத்த ஊரில் போயிடுவாங்க, பிரயோஜனம் இல்லை. அதனால 40 வருஷம் இவங்க எந்த ஒரு பிரயாசம் படாம வானத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்க, ஆகாரம் கொடுத்தார். அப்போதான் ஒரு உணர்வை கொடுக்குறார், புரியுதா? கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும், புரியுதா? அதுக்காக என்னாலதான் நீ சொல்லாதபடிக்கு உன்னை போஷிக்கிறவர் யாரு, வாயத்தன்னு சொல்லுங்க, உன்னை போஷிக்கிறவர் கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு. அவர் சொல்றபடி நீ நடப்பாயா நடக்க மாட்டாயா என்பதை அவர் அறியும்படிக்கு. அடுத்தது இதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ அறியாதிருந்த மன்னாவினால் கர்த்தர் என்ன செய்தார், 40 வருஷம் போஷித்தார். புரிஞ்சுதா? ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 நாள் இல்லை, 40 வருஷம் மன்னா வச்சு போஷித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், யோசுவா காலத்தில் அந்த இஸ்ரவேல் சுதந்திரத்த பிறகு மன்னா என்னாச்சு, நின்று போயிட்டு, புரியுதா? அந்த கானான் தேசத்து பலனை அனுபவிக்கும் போது மன்னா நின்று. அப்ப 40 வருஷம் பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 40 வருஷமும் எதை கொடுத்தாரா, வானத்துல தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம். அங்கேயே சொல்றாரு, சோதிக்கிறார். 6 நாள் மன்னா வரும், 7ஆவது நாள் கர்த்தருக்கு என்னது, ஓய்வு நாள். அதனால 6ஆவது நாள் உங்களுக்கு டபுளா கொடுப்பேன்றாரு. இந்த ஆளுங்க என்ன பண்ணாங்க, 7ஆவது நாள் ஏதாவது கிடைக்குமான்னு போனாங்க, புரியுதா?
அது இப்போ பழைய ஏற்பாடுல அது ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதித்தாங்க. 6 நாள் வேலைக்கு போயிட்டு 7ஆவது நாளும் கொஞ்சம் ஏதாவது ஓட்டி சம்பாதிக்கலாமா? புரியுதா? அப்போ 7ஆவது நாள் யாருடைய நாள் சொல்லுங்க? இது நமக்கு 7ஆவது நாள் அல்ல, கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். இது கர்த்தருடைய நாள். புரியுதா? அதை நீ உணரும்படிக்கு. அவங்க 7ஆவது நாளும் போய் பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்பதான் ஆண்டவர் கோவப்பட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா மன்னா வாசம், டெய்லி மன்னா. நம்ம ஆளுங்களே டெய்லி பிரியாணி சாப்பிட்டாலே என்ன வந்துடும், ஒரு மாதிரி ஆகிடும். அதே போல என்ன அப்புறம் நீங்க படிச்சு பாருங்க 11ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தா இந்த மன்னா எங்களுக்கு எப்படி இருக்குதான், மனசுக்கு வெறுப்பா இருக்குதான். நிஜமாவே அந்த மன்னாலாம் நம்ம அது சொல்றது பார்த்தாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். போதும் தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பா இருந்துதான். ஆனா ஒரு நாள் நிச்சயமா அங்க போகும்போது மன்னாவை நம்ம சாப்பிடுவோம், ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுவோம். சொல்லுங்க, அங்க சொல்றாரு, வெளிப்படுத்துறேன், எல்லாவற்றையும் ஜெயிப்பவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன். சரி விட்டுருங்க. இந்த ஆளுங்க புரியுதா, இதுல திருப்தி அடையாம கர்த்தரை சோதிக்கும்படிக்கு கர்த்தருடைய கட்டளைகளை மீறி என்ன பண்ணாங்க, எங்களுக்கு என்ன வேணும், கறி வேணும், இறைச்சி வேணும்னு அழுதாங்க. புரியுதா? இதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, 40 வருஷம் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சொல்லுங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. புரியுதா? நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, இல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, இதை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். இதை உணர்த்துறார். அப்போ ஒரு சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி உணர்வு வரலைன்னா ஒரு சில சூழ்நிலைகள் தேவன் நமக்கு விரோதமா என்னாச்சு, சரி சரி தேவன் நமக்கு ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து, நல்லா கவனிங்க, புரியுதா, அதை நமக்கு என்ன செய்றார், உணர்த்துறார். புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் 40 நாள் ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்க, உபவாசம். மத்திய 4ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்க படிச்சு பாருங்க. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரானே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்க 40 நாள் என்ன செய்யறாரு சொல்லுங்க, உபவாசம் இருந்து ஒன்றும் புசியாது இருந்தார். 40 நாள் முடிஞ்ச பிறகு அவருக்கு என்ன பண்ணாது சொல்லுங்க, பசி உண்டாயிற்று. முடிஞ்ச பிறகுதான் இப்போ அவருக்கு பசி, சாப்பிடணும். கரெக்டா அடிக்கிறான். நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தா புரியுதா, என்ன செய்யுங்க, கல் இந்த வனாந்தரத்தில் நிறைய கல்லுக்கெல்லாம் இருக்குது, இந்த கல்லெல்லாம் அப்பமாயிட்டனால சாப்பிடலாமே, சாப்பிடுங்க. அவரால் முடியும், அவரால் என்ன செய்ய முடியும், நிச்சயமா முடியும். ஏன்னா கையில் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. கையை உயர்த்தி ஜெபம் பண்றாரு, பெருகுது. புரியுதா? முடியும். ஆனா அவர் சுயநலமா எந்த காரியம் செய்யல. அங்கதான் மீன் பண்றாரு. 8ஆம் அதிகார உபாகத்தில் இப்படி போட்டுக்குது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான், பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. புரியுதா? அப்போ என்ன 40 நாள் உபவாசம் இருக்கும்படி கர்த்தர் உணர்த்தினார். இந்த 40 நாள் உபவாசம் முடிந்த பிறகு எனக்கு ஏற்ற வேளையில் அவர் கொடுப்பார். நானா போய் என்ன செய்ய மாட்டேன், இந்த கல் அப்பமாக்கி நானா சாப்பிட மாட்டேன். புரியுதா? அங்க சொல்றாரு பாருங்க, எப்படி என்னை போஷிக்கிறவர் தேவன் என்று ஆண்டவரே சொல்றார். அந்த உணர்வு நமக்கு வருவதற்காக ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க, கற்றுக் கொடுக்கிறார். புரியுதா? உணர்வதற்காக இல்ல அறிந்து கொள்வதற்காக ஒரு சில சிறுமைப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். 2வது காரியம், அதிலே உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. 15, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்களின் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாக கர்த்தரை நீ நல்லா கவனிங்க. இங்க 15ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உன்னை அப்படி வச்சுங்க
இந்நாட்களில் சிறுமைப்படுத்துற. இப்போ ஒருவேளை உங்களுக்கு நீங்க விரும்பத்தகாத காரியங்கள், சிறுமை என்ன அர்த்தம்? நம்மளை 4 பேருக்கு முன்னாடி தாழ்த்துறது, அது சிறுமை தான். அடுத்தது நம்மளை ஒரு நிந்தைக்குள்ளாக கொண்டு போகிறது, புரியுதா? ஏதோ ஒரு காரியம், நம்ம விரும்பாத அநேக காரியங்கள் நடக்குது. ஆனால் இது இப்போ நம்ம அனுபவிக்கும் போது நம்ம யாருக்குமே என்ன இல்லை சொல்லுங்க, யாருக்குமே என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இக்காலத்திலே அது நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த சிறுமை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, பிற்காலத்தில் பின்னாட்கள், வாய்த்தல சொல்லுங்க, பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு இதை அனுமதிக்கிறார். இப்போ நீங்க அதை அப்படியே வச்சுட்டு எபிரேயர் 12 அதிகாரம் வாங்க. எபிரேயர் 12 அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:11. எந்த சிற்றையும், அதான் அந்த சிறுமைப்படுகிற சூழ்நிலை, தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சிறுமைப்படுகிற சூழ்நிலை வரும்போது அதை அனுபவிச்சுதான் தெரியும். யாருக்கு அது என்னதான் இருக்காது, சந்தோஷமா இருக்காது. அது என்னத்தாத அனுபவிக்கிற அந்த தற்காலத்தில் அது எப்படி இருக்கும், சந்தோஷமா காணாமல் துக்கமா தான் இருக்கும். ஆனாலும் சொல்லுங்க, பிற்காலத்தில், அதான் தற்காலம் பிற்காலம். சிறுமை அனுபவிக்கும் போது கஷ்டமா இருக்குது, ஆனா பின்னாட்களில் அது ஒரு நன்மை கொண்டு வரும். பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ ஒரு சிறுமை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கர்த்தர் அனுமதிக்கிறார்னா என்ன செய்யணும், அதை பொறுத்து கொண்டால். ஏன்னா தகப்பன் எந்த மகனை நேசிக்கிறானோ அந்த மகனை தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஒரு தகப்பன் சிட்சிக்கிறான். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, புரியுதா? அதில் இருக்கு பாருங்க, சிட்சை 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீங்களே. அப்படின்னா அர்த்தம், யாருக்கோ பிறந்த பிள்ளைன்னு நினைச்சா இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க, நீ எப்படியே போ, எனக்கு என்ன வந்தது. ஆனா நம்முடைய பிள்ளை, நம்ம நேசிக்கிற பிள்ளையா இருந்தா அது தப்பு செய்யும்போது என்ன செய்யறோம், அடிச்சு திருத்துறோம். அதான் சிட்சை. சிட்சைனா போட்டு நம்மளை சாவடிக்கிறார் அப்படி இல்லை அர்த்தம், நம்மளை கரெக்ட் பண்ற. கரெக்ட் சொல்லுங்க, அந்த வார்த்தை கரெக்டா, நம்மளை என்ன செய்யற, சரிப்படுத்துகிறார், கரெக்ட் பண்ற. புரியுதா? எந்த பிள்ளையை நேசிக்கிறோமோ அந்த பிள்ளையை தான் நம்ம சரிப்படுத்துறோம், புரியுதா? அவர் என்ன செய்கிறார், அதை 9 சொல்றார் பாருங்க, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு நாம் வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. நம்ம வாழ்க்கையில அதை அனுமதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, இந்த சிட்சையை நீ பொறுத்து கொண்டால், இல்லைன்னா இந்த சிறுமை நீ பொறுத்து கொண்டால், இதன் மூலமாக சொல்லுங்க, அது பின்னாலே உனக்கு எதை கொண்டு வரும், மகிமை. அதனால சிட்சையை பார்த்து என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க, ஓடாது. ஒரு வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 11:32. 1 கொரிந்தியர் 11:32 வாசிங்க. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க, நமக்கு ஏன் சிறுமைப்படுகிற சூழ்நிலை வருது, புரியுதா? ஏன் சிட்சை வருது, உலக நியாயம் தீர்க்கப்படும் போது நம்மளும் அந்த நியாய தீர்ப்பில் சிக்காதபடிக்கு, புரியுதா? இந்த உலகத்தில் நீங்க வாழும் போதே அப்படின்னு அர்த்தம், நியாய தீர்ப்பு நாளில் போய் நீங்க அங்க நிற்காதபடிக்கு, நியாயம் தீர்க்கப்படுகிற கூட்டத்தோட போய் நீங்க நிற்க வேண்டிய சூழ்நிலை வராதபடிக்கு இங்க வாழும் போதே நம்மளை என்ன பண்றாரு, சிட்சித்து சிறுமைப்படுத்தி நம்மளை என்ன பண்றாரு, கரெக்ட் பண்றாரு, சரி பண்றாரு. அதனால சொல்றாரு, நியாயம் தீர்க்கப்படும் போது சொல்லுங்க திருப்பி, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது. நியாய தீர்ப்பில் என்ன உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் சொல்றார், எல்லாரையும் ஒரு கூட்டமா நிறுத்துவார், புரியுதா? இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் என்ன செய்வார்கள், பிரகாசிப்பார்கள். இன்னொரு கூட்டம் நித்திய ஆக்கினை அடையும்படிக்கு அங்க போகும். அப்போ கடைசி நாள்ல 2 கூட்டமா ஆண்டவர் பிரிக்கிறார் உலகத்து மக்களை. இது என்னது, ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறார்கள்,
இவர்கள் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படும். அப்ப நீங்க அந்த கூட்டத்துல போகாதபடிக்கு, ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதபடிக்கு இந்த நாட்கள்ல நம்மளை என்ன செய்யற சொல்லுங்க, சிக்ஷித்து இல்லைன்னா சிறுமைப்படுத்தி நம்மளை என்ன செய்யறா, சரிப்படுத்துறார். அது பின் நாட்களில் நித்தியமான ஒரு மகிமையை நமக்கு கொண்டு வரும். அதுதானே அதிக அதாவது இந்த லேசான அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமை உங்களுக்கு கொண்டு வரும். அப்ப இதை நீங்க சகித்தால், இதை ஏற்றுக்கொண்டு பொறுமையா இருந்தா அது மகிமையை கொண்டு வரும். புரியுதா? அப்ப இக்காலத்துல சிறுமை சிக்ஷை நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது, ஆனா பின் நாட்களில் அது மகிமை. ஒரே ஒரு காரியத்தை நீங்க வாசித்து அடுத்தது போயிடுவோம். 2 சாமுவேல் 16 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீமை, சுருக்கமா நானே சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுங்க. 9 - 12 வரைக்கும் வாசிங்க, நோட் பண்ணி. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 9 - 12 வரைக்கும். தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு தப்பிச்சு அந்த வேற ஒரு ஊருக்கு போறார். ஊருக்கு போகும்போது அந்த யோர்தானை கடக்கும் போது அங்க ஒரு மனுஷன் வரான். யார் அவன் பேரு? சிமை. ஒண்ணு இல்லாத ஒரு மனுஷன், பென்யமின் கோத்திரம். அவன் என்ன பண்றான், கல்ல தூக்கி அடிக்கிறான். யார? ராஜா, தாவீது ராஜா. ரத்த பிரியனே தொலைந்து போ, ரத்த பிரியனே தொலைந்து போட்டு கல்ல தூக்கி அடிக்கிறான். அப்போ தாவீது கூட பெரிய பலசாலிகளா இருக்கிறான், யோவாப், அபிசாயிலாம் இருக்கிறான். அவன் சொல்றாங்க, செத்த நாய் மாதிரி இருக்கிறான், இவன் வந்து ராஜாவை தூஷிக்கலாமா, வெட்டி போட்டுமான்றான். எத்தனை பேர் புரியுது? இப்போ ஒரு சில சூழ்நிலை வரும்போது ஒன்னில்லாத மனிதர்கள் தூற்றும்படி, புரியுதா, நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கணும். புரியுதா? அப்பதான் தாவீது பேசுறாரு, அவன் அப்படி தூஷிக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அதை அனுமதிச்சு இருக்கிறார். அவர் அலோ பண்ணி இருக்கிறபடி நான் அதை பொறுமையா இருக்கிறேன். ஒருவேளை பின் நாட்களில் கர்த்தர் இந்த சிறுமைக்கு பதிலாக, புரியுதா, எனக்கு என்ன செய்வாரா, நன்மையை சரி கட்டுவார். கைவீதி கத்திர சூத்திர மனோமா. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. தற்காலத்தில் கஷ்டமா இருக்குது, ஆனா பிற்காலத்தில் அது நீதியாகிய சமாதான பலனை பின் நாட்களில் நன்மை செய்யும்படிக்கு. அதே போல பொறுத்து கொண்டார். திரும்ப தாவீது ராஜாவா அரியணையில உட்கார்ந்து கடைசியில மரிக்கிற வரைக்கும் அவர் ராஜாவா இருந்தார். தூஷித்த சீமை அப்சலோமை ஜெயிச்சு இவங்க திருப்பி நாட்டுக்குள்ள வரும்போது காலில் விழுந்த முதல் மனுஷன் யார் தெரியுமா? சீமை தான். 19 அதிகாரம் நீங்க அப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க. காலில் விழுந்து அடியான் மீது அந்த பாவத்தை என்ன செய்யாதீங்க, சுமத்தாதுன்ட்டு காலில் விழுந்து வேண்டாம். புரியுதா? நல்லா கவனிங்க. யாரு கூட தூஷித்தாலும், புரியுதா, அந்த சிறுமையை கொஞ்சம் பொறுத்துங்க. புரியுதா? அப்படி பேசின மக்களே உங்க காலில் வந்து, அதுக்காக காலில் வந்து விழுன்னு சொல்ல, புரியுதா, நம்ம அந்த நிலைமையில நிக்க கர்த்தர் வைப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமான முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு சில பாடங்களை இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி அனுமதிக்கிறார். 2வது சொல்லுங்க, இப்ப கஷ்டமா இருந்தாலும் பின்னால் அது என்ன செய்யும், நன்மையை கொண்டு வரும். 3வது ஆதியாகமம் 41:52. யார் ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த எடுத்துட்டீங்களா? 55வது பக்கம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பேர். அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை பிறகு மனாசே, மூத்த பிள்ளை பிறக்கும்போது என்ன சொல்றான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பனுடைய குடும்பம் கொஞ்ச நஞ்சம் அல்ல, என்ன கலவை நிமித்தம் சொப்பனத்து நிமித்தம் என்ன செஞ்சாங்க, பகைத்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, கொல்ல நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, அடிமையா வித்து போட்டாங்க. இதெல்லாத்தையும் கர்த்தர் என்ன மறக்க பண்ணார். அடுத்தது என்ன ஒழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ கர்த்தர் என்ன ஒரு தேசத்துல கொண்டு வந்து சிறுமைப்பட்டிருந்த அந்த இடத்துல கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தை என்ன செய்தார், பலுக பண்ணினார். கைவேதி கர்த்தர் சூத்திரம் மூலமா, புரியுதா? சிறுமைப்பட்டிருந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க, பலுக பண்ணினார். எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு எவ்வளோ பாடுபட்டார். செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு போனார். 17 வயசுல அவர் கொடுத்த தரிசனம், ஆனால் நிறைவேறும் போது 30 வயசு. அப்போ எத்தனை நாள், 13 வருஷம் படாத பாடுபட்டு. பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க, அப்பதான் புரியும். 105 சங்கீதம் எடுங்க, அதை
அந்த யோசேப்பு அனுபவித்த அந்த உபத்திரவத்தை குறித்து 105 சங்கீதம் 17 யாரோ ஒருத்தர் வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை உடமிட்டது. அந்த தரிசனம் நிறைவேறுற வரைக்கும், கர்த்தர் கொடுத்த தரிசனம், அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும், புரியுதா, அவருடைய வசனம் என்ன செய்தது? புடமிட்டது. புரியுதா? அவர் என்ன செய்தாராம்? இரும்பு போட்டு என்ன செய்யறார்? விலங்கு போட்டு என்ன செய்தார்கள்? ஒடுக்கினார்கள். 13 வருஷம் எவ்வளோ பாடுபட்டார். புரியுதா? ஆனால் அதெல்லாம் பொறுத்து கொண்டபடினால அந்நிய தேசத்துல கர்த்தர் அவன் என்ன செய்தார் சொல்லுங்க? அவனை மாத்திரமல்ல, அவன் மூலமா எகிப்து தேசம் சுத்து வட்டாரத்தில் அத்தனை தேசங்களும் போஷிக்கப்பட்டது. பார்வோன் சொல்றாரு, அந்த 41 அதிகாரம் நீங்க அப்புறம் முழுசா படிச்சுப்பாரு. தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோனை எகிப்து தேசம் முழுசுக்கு என்ன செய்யற? அதிகாரி ஆக்குகிற. உன் வார்த்தையின்படிதான் எல்லாம் நடக்கணும். எகிப்து தேசம் முழுசும் சிங்காசனத்தை நான் பெரிய ஆளா இருப்பேன். புரியுதா? நீ அடுத்த ஸ்தானத்துல இருந்து இந்த தேசம் முழுசு நீ தான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். அவன் மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுசும் அவனுடைய ஞானத்தினால் காப்பாற்றப்பட்டது. கடைசியில எவன் இவங்களை அழிக்க நினைச்சாங்களோ அந்த சகோதரர் தேடி வந்து இவன் காலில் விழுறான். அப்பதான் சொல்றான், நீ எனக்கு தீமை செஞ்சு என்னை அழிக்கணும்னு நினைச்சிங்க, ஆனா கர்த்தர் உங்களே சேர்த்து போஷிக்கும்படி. புரியுதா? கானான் தேசத்துல இருக்கிற யாக்கோபு குடும்பம் எகிப்து தேசத்துக்கு காப்பாற்றப்படும்படி, முன்னாலே என்ன அனுப்பும்படி, இதெல்லாம் நான் அனுபவிக்கும்படி கர்த்தர் ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாரு. அது தேவன் போட்ட திட்டம். நீங்க எனக்கு ஏதோ பண்ணிட்டீங்கன்னு வருந்தாதீங்க. நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை என்ன செய்தார் சொல்லுங்க? நன்மையாய் முடிய பண்ணினார். கையில் வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோம். 3வது காரியம் நல்லா கவனிங்க. புரியுதா? ஒரு சிறுமை, ஒரு ஒடுக்கம் வந்தா அதுல ஒரு பெருக்கம், ஒரு நிச்சயம். அடுத்த அதிகாரம், அடுத்து யாத்ரா நீங்க படிச்சு பாருங்க. ஒடுக்கினார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். எகிப்தியரால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அங்க போட்டிருக்கோம், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லுங்க? பலுகி பெருகி. அப்போ ஒரு சிறுமை வருது, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா கர்த்தர் அழிக்க விட மாட்டார். உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க? பலுகி பெருக செய்வார். கடைசியா ஒரு வார்த்தை முடிச்சுட்டு நம்ம ஜோமனும் வாசிப்போமா? செப்பனியா 3 அதிகாரம் எனக்கு பிடித்த அருமையான ஒரு வார்த்தை 3:19. யாராவது வாசிங்க. செப்பனியா 3:19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்களோ இல்லை சிறுமைப்படுத்தினார்களோ கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். அவர்களை நான் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்தில். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, இதான் அந்த யோசேப்பு சொல்றார். நான் சிறுமைப்படுத்துறது அந்த இடத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி பலுக பண்ணினார். அதே போல இங்க சொல்றாரு, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு சொல்லுங்க புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? அப்போ ஒரு சிறுமை, புரியுதா, ஒரு பாடு, உபத்திரம், நிந்தை நம்மளை பலுகி பெருக செய்யும். அந்த கர்த்தர் நம்மளோட மூலமா என்ன செய்வார் சொல்லுங்க? மகிமைப்படும். எல்லாரும் எழுந்து கர்த்தரை சூத்திரம் பண்ணி ஜோமனோமா. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாக நம்மை மகிழ்ச்சி ஆக்குறோம். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நம்ம மகிழ்ச்சி. எல்லாரும் கரங்கள் வைத்து நல்லா துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனிதர்கள் சிறுமைப்படுத்தினா நம்மளை அழிக்கணும்னு நினைப்பாங்க, கர்த்தர் விட மாட்டார். புரியுதா? அந்த லேயால் அற்பமா எண்ணப்பட்டார். ஆனா கர்த்தர் அந்த லேயாளுடைய அற்பமா எண்ணப்பட்ட அந்த சூழ்நிலை கர்த்தர் பார்த்து கர்ப்பந்தரிக்கும்படி பலன் கொடுத்தார். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போமா? சிறுமைப்பட்ட தேசத்துல பலுகி பெருக செய்கிற தேவன், நிந்திக்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக பண்ணுகிற தேவன். புரியுதா? கர்த்தரை நம்ம சேவிப்போமா இல்லை அவர் வழியை விட்டு விலகி போயிடுமா என்று நம்மளை சோதிக்கும்படியா, ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தரும்படியாக சிறுமை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற. எல்லாரும் கரங்கள் உயர்த்தி கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? எல்லாத்துக்கும் மேல இந்நாட்களில் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாட்களில் அது நமக்கு என்ன கொடுக்குமா சொல்லுங்க? நன்மையை தரும். அல்லேலூயா. தற்காலத்தில் சந்தோஷமா இல்லாமல்
கஷ்டமாய் இருந்தாலும் பிற்காலத்தில் நீதியாகிய சமாதான பலனை தரும். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போமா? நன்றி தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக, சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர். இந்த ஜனங்கள் எந்தெந்த இடத்துல, எந்தெந்த சூழ்நிலையில, எந்தெந்த மனிதர்கள் மத்தியில சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், நிந்திக்கப்பட்டிருந்தாலும், அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும், உபத்திரவங்களை அனுபவித்திருந்தாலும், அவர்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகளுக்கு ஈக்குவலாக அதற்கு சரியாக வரப்போகிற நாட்களில் கர்த்தருடைய மக்களை ஆண்டவரை மகிழ்ச்சியாக்கி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்க கர்த்தர் செய்வீராக. வெட்கம் அனுபவித்த தேசத்திலே புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக செய்வேன் சொன்ன அந்த வார்த்தைப்படி அவர்களை பருகி பெருக செய்வதற்காக இந்நாட்களே எங்களுக்கு ஒருவேளை அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது கஷ்டமாய் இருந்தாலும் பின் நாட்களே அது நன்மை, நீதியாகிய சமாதான பலனை தரும் சொன்ன அந்த வார்த்தைப்படி அதை அனுபவித்த மக்களுக்கு நன்மைகள் சீக்கிரத்தில் தேடி வருவதாக இந்த மக்களை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. நாம் எல்லா குடும்பத்திலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.